Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ட்ரிபிள் ஃப்ரண்டயர் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்குது. ரைட், ட்ரிபிள் ஃப்ரண்டயர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து அந்த படத்தை வந்து பாருங்கள் ஜாக்கி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்பாக அந்த திரைப்படத்துடைய கதை என்ன? இப்போது வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் ரிட்டையர் ஆகிருக்கான், அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறான். இவங்க வந்து டெல்டா ஃபோர்ஸில் வந்து அவன் வேலை செஞ்சவன். அவன் வந்து கொலம்பியாவில் வந்து ப்ரைவேட் மிலிட்ரி அட்வைஸராக அவன் இருக்கான். இந்த ட்ரக் டீலிங்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா அங்கே வந்து இருக்குது. அங்கே வேலை செய்கிற பொண்ணு லோரா அப்படின்ற ஒரு ட்ரக் லார்ட், அவன் பெரிய ட்ரக் லார்ட். அவங்ககிட்ட யோவானான்னு ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யுது. அவன் மூலமாக தான் இவன் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டு அந்த கொல்லக்கூட்டு, அதாவது அந்த ட்ரக் மாஃபியா வந்து கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். கிட்ட போகிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் வீட்டில் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து மறைச்சி வச்சுருக்கான். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது, ஏகப்பட்ட பணத்தை மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்ட்டு யோவானா மூலமாக இவனுக்கு வந்து ஒரு தகவல் வருது. ஸோ இவன் வந்து ப்ரைவேட்டு மிலிட்ரி அட்வைசர் தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய 4 பேர், அவங்க எல்லாருமே டெல்டா ஃபோர்ஸில் ஒன்றா வேலை செஞ்சவங்க. அவங்க எல்லோரும் ஒரு நாள் கூப்பிட்டு, டேய் இங்கே ஒரு ட்ரக் மாஃபியா இருக்கான், லோரியான்னு பேர், அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, அவன் வந்து இங்கே கொலம்பியாவில் இருக்கிற ஒரு காட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கான், அங்கே வேலை செய்கிற பொண்ணு மூலமாக வந்து விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அந்த வீட்டை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளார பூந்து கொள்ளையடிச்சோம்னா, அதாவது அதுவே வந்து சட்டத்துக்கு புறமான படம், அந்த சட்டத்துக்கு புறமான படத்தை நம்ம எல்லோரும் கொள்ளையடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அழகாக ஷேர் பண்ணி செட்டில் ஆகிடலாண்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அது ஃபஸ்ட்டு வந்து யாருமே ஒத்துக்கலை. என்னடா இது ஒரு அதாவது ஒரு லீகலாக இருந்து போனால் பிரச்சனைடா, இல்லீகலாக போகும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப, ட்ரக்கால் சம்பாதிச்சனுடைய படம் கோடியாக லட்சமாக மில்லியன் கணக்கில் அங்கே உள்ளாக இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு எதுக்குடா, அதை எடுத்து நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல மறுத்தாலும் அப்புறம் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர், அவனுடைய நண்பர் தான் வந்து பென் அஃப்லெக். ஓகேவா? ஸோ இவனுக்கு எல்லாம் அந்த வீட்டுக்கு போகிறானுங்க, கொள்ளையும் அடிக்கின்றார்கள். ஆனால் பணத்தை அவங்களால எடுத்துன்னு போக முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு தான் திரைப்படத்துடைய கதை. ஸோ அதனால் இந்த வரை இந்த படம் பார்க்காதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்குது, இந்த படத்தை வந்து நீங்கள் அங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் அலர்ட் ட்ரிவியா சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இதுவரையும் படம் பார்க்காத பாருங்கள். படம் பார்க்கலாமா ஜாக்கின்னா ஒர்த்தபிளான வாட்சிங் தான், ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. ஸோ பென் அஃப்லெக் இந்த படத்தில் இருக்கிறாருன்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எப்படி இந்த படத்தில் ஒரு நடிகை ஒத்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து டாம் ஹார்டி, அப்புறம் வந்து டாம் ஹாங்ஸு, இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. வில் ஸ்மித் முதற்கொண்டு ப்ரொடியூசர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டருக்கு. பட் பென் அஃப்லெக் தான் கஷ்டம் வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு. பட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னென்னா, $250 மில்லியன் டாலரை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய வலையில் போட்டு கட்டிடுவானுங்க. அது எடுத்துன்னு போனால் ஹெலிகாப்டரும் வந்துடும். ஸோ இந்த 250 மில்லியன் பணத்தையும் வந்து ஏகப்பட்ட மூட்டைகளையும் வந்து அவங்க ஹெலிகாப்டர் தான் எடுத்துன்னு போகிற ஒரு சுச்சுவேஷன். அதில் 9000 அடியில் பறக்கும் பொழுது உனக்கு 250 மில்லியனுடைய அந்த வெயிட்டை வந்து தாங்கும். ஆனால் இதுவே 20,000 அடிக்கு பறக்கும் பொழுது தாங்காதுன்னுவான். இல்லை அதில் என்ன பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவன் சொல்லுவான், ஆண்டின்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையினுடைய முகட்டை நீ தாண்டணுன்னா இதில் வெயிட்டை குறைச்சி ஆகணுன்ட்டு. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டானுங்க. அதனால் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஜேசி சந்தர் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்ற ரோமன் வைஷ்ணவ் தான் இந்த திரைப்படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அதுவும் அந்த கார்டு ஷாட்டு, அந்த சர்ச்சிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லி 5-3 மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.